அது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு இந்த கடைசி நாள் யாராவது ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசலாம். மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், என்னால் மன்னிக்கவே முடியல. ஆனால் உங்களுக்குள்ள ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் ரெடி ஆகணும்னா, பிரதர் நீங்கள் ரெடி ஆகணும்னா நீங்கள் மன்னிச்சு தான் பிரதர் ஆகணும். இன்னொன்று சொல்கிறேன், சிலருடைய உடம்பு அதிகமாக இருக்கு பாருங்க, இந்த அதிகமாய் வெயிட் போடுறாங்க பாருங்க. சில மன்னிப்பு முடியாதது இருக்கும்போது நம்முடைய உடல்நிலை மாறி மாறி வரும். எல்லாரையுமே என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். நீங்க மன்னிச்சு தான், வேற வழியே இல்லை. மன்னிப்பாம கசப்போட கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கணவனாரோட ஒப்புரவாகி தான் ஆகணும், மனைவியோட ஒப்புரவாகி தான் ஆகணும். சரி, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு எத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க என்னைக்கு வேணாலும் வருவாங்க. அவங்க உங்களை மாதிரி 10 பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, அவங்க 10 பேர்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நேச்சரே அதாக தான் இருக்கும், அவங்களுடைய குணமே அதாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து எதுலையுமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாக கண்டிப்பாக வாழ முடியாது. அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சூடு சொரணை மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய சூடு இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய சொரணை இருக்குது. ஆமாம், ஐயோ அவங்களுக்கு தொட்டா கோவம் வந்துடும், மூக்கு மேலே கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான், உடனே தப்பாக எடுத்துருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே தப்பாக எடுக்கிறது, எல்லாத்தையுமே யோசிக்காமல் செய்கிறது இல்லை. அப்படி நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாய் வாழவே முடியாது, ஆரோக்கியமாய் வாழவே முடியாது. போய் பேசிடுங்க, போய் ஹலோ சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. நான் நம்புகிறேன் நமக்குள்ளே இருக்கிற அந்த வருத்தம் வெகு சீக்கிரமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நான் பேரோட சொல்கிறேன். இந்த ரவி பேக்கரிக்கு பின்னாடி குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த திருச்சபையை, இதற்கு முன்னாடி இருந்த திருச்சபையை காலி பண்ண வைக்கிறதுக்கு மிக முக்கியமான நபராக இருந்தவர் அவர். பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்து, போலீஸ் ஸ்டேஷனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து, கரெக்டாக 8:30 மணிக்கு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் பண்ணிருங்கடான்னு ஃபோன் பண்ண வச்சவர் அவர். போலீஸில் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் அவர். அரசியல் அந்த சில கட்சிகளை கூப்பிட்டு கட்சி மூலமாக லெட்டர் கொடுத்தவர் அவர். அவங்க அந்த 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 இடம் கொடுத்துருந்தவங்கள்ட்ட போய் ப்ரெஷர் பண்ணி கொன்றுவோன்னு அடிச்சிருவோன்ற மிரட்டி காலி பண்ண வச்சவர் அவர். உண்மையிலே அந்த மனுஷனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு செஞ்சும் அவருக்கு என் மேலே உள்ள கோபம் மாறவே இல்லை. அது என்ன கோபமோ தெரியல. நம்ம ஆண்டவர் கூலியம் செய்கிறதுனால கோபம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தொந்தரவுக்கும் போகல, ஆனால் கோபம். பைக்கில் வருவார், அங்கே இருந்து நம்ம அங்கே ஆப்போசிட்லேருந்து வந்தா எப்போ என்ன பார்த்தாலும் இடிக்கிற மாதிரி தான் வருவார். அப்படியே முன்னாடி இடிக்கிற மாதிரி வந்துட்டு பிரேக் போட்டுட்டு ஒரு முறைச்சிட்டு போவார். ரெகுலராக இது நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது ஒரு நாள் சரி இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாகாது அப்படின்னு நினச்சி ஒரு நாள் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு நடந்து, ஆப்போசிட்டில் தான், அங்கே தான் வீடு, நான் நடந்து போகிறேன். அவர் ஆப்போசிட்டில் ரயில்வே கேட்டிங் இருந்துச்சு, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போது அவர் எப்போவுமே இந்த புல்லட் ஒன்று வச்சுருப்பார், அதில் தான் வருவார். ஆள் பயங்கர கம்பீரமாக கொஞ்சம் ரவுடித்தனமாக இருக்கிற ஒரு ஆள். அவருடைய கடைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் காரை நிப்பாட்டிட்டு இன்னொரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு காம்பஸ் வாங்கி 4 டயரையும் குத்தி ஓட்ட போட்டு விட்டார். வெறி பிடிச்சா, ரொம்ப வெறி பிடிச்சாரு. காரு அவ்வளோ காஸ்ட்லியான காரு, ரொம்ப பெரிய ரிச்சான காரு, BMW காரு. அந்த டாக்டர் அவருடைய கடை லேட்டாக திறக்கும் அப்படின்றதுக்காக அங்கே நிப்பாட்டிட்டு போய் பக்கத்தில் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஒரு குத்தூசியை எடுத்து குத்தி 4 வீலையும் பஞ்சர் பண்ணி விட்டார். அவர் பார்த்தா 4 வீலும் பஞ்சராக இருக்குது. யார் இதை பண்ணான்னு கேட்டால், நான் தான் பண்ணேன், நீ எதுக்கு என் கடைக்கு முன்னாடி காரை கூட நிப்பாட்டினேன் அப்படின்னு ஃபைட் பண்ணவர். அப்போது அவர் எப்போவுமே புல்லட் வச்சிருக்கிறவரை அன்னைக்கு எதேச்சியா TVS 50 தான் நின்னார் இங்கே ரயில்வே கேட்டில்.
எனக்கு இவரோட கண்டிப்பா பேசியே ஆகணுன்ற ஒரு நிலைமை. எத்தனை நாள் தான் இவர் முறைச்சிட்டு இருப்பாரு. ஸோ தீமையை நன்மையினாலே வெல்லு, தீமையை தீமையினால வெல்ல அவருக்கார வாட்ட சாட்டமா. நம்ம இன்னைக்கு தான் கொஞ்சமாவது குண்டா இருக்கும். அன்னைக்கு அவர் பார்வையில எலி மாதிரி தான் இருந்தோம். அவர் ஒரு போடு போட்டால் கூட நம்மளால தாங்க முடியாது. அப்போது ஸ்ட்ரைட்டாக போய் நடந்து அவருடைய பக்கத்தில் போனோன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசமாயிட்டார். என்னடா என் பக்கத்தில் வர்றாரு அப்படின்னு போய் அந்த வண்டியை டிவிஎஸ் 50 மேலே கையை வச்சுட்டு அவரை பார்த்து, சார் உங்களுக்கு புல்லட்டு தான் சார் கெத்தாக இருக்குது, உங்களுக்கு டிவிஎஸ் 50 நல்லாவே இல்லை சார். சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டார். ஃபாதர் அப்படின்னாரு, சார் நீங்கள் புல்லட்லேயே ஓட்டுங்க சார். இல்லை ஃபாதர், நான் வந்து கடையில் சர்வீஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு, நீங்கள் எப்போவுமே புல்லட்லேயே வாங்க சார் அப்படின்ட்டு வந்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் இந்த பாலம் வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தார், அரிசி கடை. ஒரு நாள் அரிசி கடை ஓப்பன் பண்ணுற 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகிறேன், க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் இங்கே ஒரு அரிசி கடை ஆரம்பிக்கிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சர்ச்சுக்கு எந்த அரிசி வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? அவங்க குணத்தை நம்மளால மாற்ற முடியுமா? அவங்க பேசின வார்த்தையை திரும்ப நம்மளால எடுக்க முடியுமா? அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ வேண்டாம், நம்ம வாழ வேண்டாம். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பாட்டு பாடும்போது உண்மையா பாடணும். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல, பரவாயில்ல நான் தாழ்ந்து போகிறதுனால நான் வந்து குறைஞ்சவனா அவங்களுக்கு முன்னாடி மாறுறதை குறித்து எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டே இருக்கிறார். மகளே இது உனக்கான வார்த்தை தான், மகனே இது உனக்காக வார்த்தை தான். நீங்க எத்தனை நாள் அதை மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியும்? ஆண்டவரே, மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை நீங்க தான் தரணும், எங்களுக்கு கிருபை நீங்க தான் தரணும். ஆண்டவரே, ஆண்டவரே கிருபை நீங்க தான் தரணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, உங்க மனசை பார்த்து நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. உங்களை ரொம்ப காயப்படுத்தினது உண்மைதான். உங்க இருதயம் உடைஞ்சிருச்சு, உங்க இருதயம் சுக்குநூறா மாறிடுச்சு. உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அதுல இருந்து தான் நீங்க ரொம்ப சிக்காயிட்டீங்க. ஆனா இவ்வளவு சிக்கானதுக்கு அப்புறம் கூட அவங்க உங்களை கண்டிப்பா என்னன்னு கூட கேட்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இந்த 7ஆம் நாளிலே அவருடைய பிரசன்னத்தோட வந்து சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு விரும்புறேன், பரவாயில்ல, மன்னிச்சிரு மன்னிச்சிரு. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஆண்டவரை வந்து காரி மூஞ்சி மேல, சொல்லுங்க கேட்கல, யாராவது ஒருத்தர் நம்மளை காரி மூஞ்சி மேல துப்பிருக்காங்கன்னா இல்ல. ஆனா நம்ம போகிற வழியில யாராவது ஒருத்தர் நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்க, அவங்க கீழே துப்பும் போதே நம்மளால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பார்த்துட்டு தாண்டா இவன் கீழே துப்புறான். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டு கீழே துப்புனாங்க அப்படின்னா உங்களால தாங்கவே முடியாது. அந்த மனுஷனை சாகிற வரைக்கும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க. என்னை பார்த்து காரி துப்புற, நீ இல்ல காரி துப்புற. ஆனா ஆண்டவர் துப்புனவங்க வந்து காரி கீழே துப்பல, காரி கீழே துப்பல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 67வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள்.
ஆனா அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது. பிரதர், உங்களுக்கு மனுஷங்க செஞ்சது கொஞ்சம் தான் பிரதர். சிஸ்டர், உங்களுக்கு மனுஷங்க செஞ்சது கொஞ்சம் தான் சிஸ்டர். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருக்கு மனுஷங்க செஞ்சது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ஆனா அத்தனையும் வாங்கிட்டும் மன்னிங்கன்ற ஒரு வார்த்தை அவர் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மவும் சொல்ல முடியும், சொல்லணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய வெற்றியினுடைய. எனக்கு மன்னிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கேளுங்க, நானா வர்றேன் ஆண்டவரே. நான் உண்மையிலே நீதிமான் அல்ல. கர்த்தர் உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானத்தை குடி வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வரும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்படியே உங்க வாழ்க்கை எங்க போனாலும் அப்படியே ஒரு தெளிர்ந்த நீரோடைய போல மாறப்போகுது. இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க சஞ்சலம், உங்க தவிப்பு உங்களை விட்டு போகுது. தேங்க்யூ ஜீசஸ். உங்க சரீரம் பலனடைய போகுது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. யோசேப்பை போல நான் ஒழுங்கில்ல ஆண்டவரே, நோவாவை போல நீதிமானோ இல்ல ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் நதியை போல வரட்டும். ஓ நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. சொல்லுவாப்பா பார்த்து, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, அப்பா நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறேன் இயேசுவே. நானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாதாளை போல் நம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. அப்பா, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லை.
வீணாகி பாழாகி வந்து 2 கைகளை மேல உயர்த்தி நான் வீணாகி இயேசுவே இயேசுவே உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம் ஒரு சமாதானத்தை நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன் நீர் இன்று ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நம்பர் 1, முதலாவதாக நீங்க மன்னிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை செய்யணும். நம்பர் 2, முடிஞ்ச வரைக்கும் வசதி இருந்தா அவங்கள்ட்ட நீங்க என்ன மன்னிச்சுக்கோ, இல்லைன்னா நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 3, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கசப்பை வச்சது தப்புன்னு சொல்லணும். இந்த 3 அறிக்கையும் நீங்க பண்ணாம கண்டிப்பா அந்த நபரிடத்தில் உங்களுக்கு என்ன வராது? சமாதானத்தை. ஃபர்ஸ்ட் உங்க மனசுல நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நான் மனசார கேட்கல, உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையை. என பேசின பேச்சை என்னால மறக்கவே முடியல பாஸ்டர். டெய்லி நீங்க அழலாம், ஒவ்வொரு நாளும் நீங்க அழலாம். அவ்வளோ காயப்படுத்திட்டாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் தன்னை பேச்சின பேச்செல்லாம் மறக்க முடியாத பேச்சு. வித்து போடுறதுக்கு எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த அடிமைத்தனத்தில் வித்து போட்டா உன் தம்பியினுடைய காதுல கம்மலை போட்டு சாகிற வரைக்கும் வேலை வாங்குவான்னு உங்களுக்கு தெரியாது? அது ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன வித்து போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தீமை செஞ்சேன்? யோசேப்பு என்ன தீமை செஞ்சான்? நீங்க ஆடை திருடி சாப்பிட்டத அப்பாட்ட போய் சொன்னது தப்பாப்பா? நீங்க ஆண்டவரோட நடங்கன்னு சொன்னது தப்பாப்பா? வேற என்ன? உங்க ட்ரெஸ்ஸை திருடனா? உங்க பணத்தை திருடனா? எத்தையுமே திருடல. முழுக்க தன்னுடைய சகோதரருடைய நன்மையை மட்டும் விரும்பினவன் தான் யோசேப்பு. ஆனா அவங்க செஞ்ச காரியத்தை தன்னுடைய அப்பாவிடத்துல போட்டு கொடுக்குறான்ற ஒரு காரணத்துக்காக, அவன் பார்த்த சொப்பனத்திற்காக. நீ எப்படி எங்க மேல அதிகாரியா இருப்ப? நீ சின்ன பையன் தானே, நாங்கெல்லாம் உனக்கு வணங்கணுமா, உனக்கு கும்பிடணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கக்கூடாது. வெறும் பொறாமை. அந்த பொறாமையினால 20 வெள்ளிக்காசுக்காக அவனை வித்து போட்டாங்கல்ல. அந்த காயம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆனா இப்போ ஆண்டவர் யோசேப்பை மாற்றி பலப்படுத்தி கொண்டு போய் பார்வோனுடைய இடத்துல மேல உட்கார வைக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்தில் நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வெளியே போக சொன்னாராம். ஏன் அப்படின்னா, அவங்க முன்னாடி இத்தனை நாள் வரைக்கும் யோசேப்பு ரொம்ப கெத்தான ஆள், ஸ்ட்ரிக்ட் அதிகாரி, ஆளுகை உள்ளவர். அந்த ஊர்ல பார்வோன் கடவுள், பார்வோனுக்கு இவன் தகப்பன். பார்வோன் ஏதாவது ஒன்று சொல்லனா யோசேப்பிட கேளுங்கப்பா, அந்த பொசிஷன். பார்த்தா நடுங்குவாங்க. ஐயா, திரும்பினா 10 பேர் நிற்பாங்க, கையை நீட்டினா 10 பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி பொசிஷன். எல்லாரையும் ஏன் வெளியே போக சொன்னார்னா, உங்க முன்னாடி இது வரைக்கும் நான் அழல, ஆனா தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நான் தான் யோசேப்புன்னு சொல்லும் போது அவனுடைய மனசு குமுறி 15 வருஷம் பாடுபட்டேனேப்பா. எனக்கு எவ்வளவு வருத்தம். ஒரு விதத்தில் ஆண்டவர் அவனை நடத்தினாலும் காரணம் இவங்க தானே. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க என்ன குழியில போட்டதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன், உங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவேன், எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, பரவாயில்ல. ஜீவ ரட்சணை செய்யும்படியாக அந்த இடத்துல கூட தன்னுடைய சகோதரர்களை, நீ என்ன தூக்கி போட்டல, நீ என்ன வித்து போட்டல அப்படின்னு கூட சொல்லாம, நீங்க என்ன வித்து போட்டதை நிறுத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க,
ஏன் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்த மாட்டாரு? ஏன் யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு? இந்த மனசு, இந்த மனசு. நீங்க வித்து போட்டதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் 15 வருஷம் பாடுபடுறதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஜீவரட்சனை செய்யும்படியாக உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை அனுப்பினார். சிஸ்டர் மன்னிச்சிருங்க சிஸ்டர். அப்பதான் உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த கனம், அப்படிதான் அப்பதான் அந்த வெயிட் உங்களை விட்டு போகும். கர்த்தர் நிறைய பேருடைய இருதயத்தை திசை திருப்புகிறத நான் பார்க்கிறேன். அப்படியே அழணும். எனக்கு மனசார அந்த 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 கஷ்டத்தை நினைக்கும் போது அப்படியே, அன்னைக்கு நீ அழுதுருக்க மாட்டீங்க, அன்னைக்கு அழுதுருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே அழுக அப்படியே பொங்கி பொங்கி வருது அப்படின்னா, நான் நம்புற ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க நீங்க கர்த்தர் சமூகத்தில் அழுது, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன், நான் மனசார மன்னிக்கிறேன். சொல்லுங்க முழு பலத்தோட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போறார். யார் மேலையும் யார் மேலையும் சமாதானத்திற்காக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாரு. மகளே, இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா போதும், உனக்கு சமாதானம் நதியை போல உனக்கு சமாதானம் கடந்து வரும். நன்றியப்பா, நன்றி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த நபரை மன்னிக்கிறேன், அந்த நபரை மன்னிக்கிறேன். ஏதோ ஒரு காயம் உங்க இருதயத்தில் யார்கிட்டயுமே நீங்க இன்னும் சொல்லி இருக்கவே மாட்டீங்க. அத மனசுக்குள்ள வச்சு பூட்டி 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 பூட்டி, இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டாளே, இப்படி பண்ணிட்டானே, என்ன இப்படி பண்ணிட்டாளே. சொல்லுங்க, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, மன்னிக்கிற ஆண்டவரே, மன்னிக்கிற ஆண்டவரே. அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி வந்துடட்டும். என்ன அவமானப்படுத்தின வார்த்தையை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் மனசார. அந்த காயங்கள் எல்லாம் இப்ப ஆறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் காயம் கட்டுகிறவராய் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு துரோகம் பண்ணின, உங்களை வஞ்சித்த, உங்களை ஏமாற்றின, உங்களை அவதூறாய் பேசின, உங்களுடைய மனதை கெடுத்த அந்த காயங்களை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம் இப்பொழுது அந்த சமாதானத்தின் நதியை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நதியை போல ஊற்றுறதை நான் பார்க்கிறேன். நன்றியப்பா, நன்றி. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே. சத்தமா முழு பலத்தோடு தேவனே. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, பாடுறவங்க அப்படியே பாடிட்டே இருங்க. ஓ தேவனே
உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா அப்பா, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா அப்பா, உம்மோடு. அந்த ஒரே ஒரு வாய்ப்பை திரும்ப தாங்க ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு வாய்ப்பை திரும்ப தாங்கப்பா. வேற ஒண்ணுமே நீங்க எனக்கு தராட்டா கூட பரவாயில்லப்பா, வேற ஒண்ணுமே நீங்க எனக்கு தராட்டா கூட பரவாயில்லப்பா. உங்களோட வாழ்கிற அந்த உறவு, பரிசுத்தமா வாழ்ற அந்த உறவு, நீங்க என் கூட பேசுறீங்கன்ற அந்த உறவு, அந்த உறவை இந்த 7ஆம் நாள்ல நீங்க எத்தனையோ நல்ல வார்த்தையெல்லாம் பேசுனீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தத்தை பேசுனீங்க, எனக்கு எல்லாமே உற்சாகமா இருந்துச்சு. ஆனா இந்த கடைசி நாள் எல்லா வார்த்தையை விட ஒரு வார்த்தை, உங்களோட நடக்கக்கூடிய பாக்கியத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி எஸ் பிரைஸ். நிறைய பேரை ஆண்டவர் அவரோடு கூட இணைக்கிறார், அவரோடு கூட இணைக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு தேவை மகனே, நீ ஆண்டவருக்கு தேவை மகளே, நீ ஆண்டவருக்கு தேவை. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை விட்டுடுவேன்? நீ என்னை விட்டு போனதிலிருந்து என் இருதயம் உனக்காக துடிக்குது. நீ எப்ப வருவ, நீ எப்ப என்னிடத்துல சேருவ? உனக்கு ஏன் இந்த காரணம் இல்லாத காயம்? எதுக்கு உனக்கு வருத்தம்? எனக்கு எதுக்கு உனக்கு விரக்தி? இல்ல, கையை உயர்த்தி, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு வேணும்னு சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி. வாலிப தம்பி தங்கச்சி முழு பலத்தோடு ஏசப்பாட்ட, நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன். என்னை விட்டு மாயை பின்பற்றி போவதற்கு, என்னை விட்டு மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்துல நீ என்ன அநியாயத்தை கண்ட? யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, என்னை விட்டு நீ இவ்வளவு தூரம் போகிறதற்கு, இவ்வளவு கேவலமா நீ நடந்துக்கிறதுக்கு, இவ்வளவு அசுத்தமா நீ நடக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் எதுல உனக்கு குறை வச்சேன்? நான் உனக்கு என்ன செய்யல? நீ என்ன விட்டுட்டு அந்த வெடிப்புள்ள தொட்டிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதற்கு, என்னை விட்டுட்டு மாயை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? ஒண்ணுமே இல்லாத உன்னை தூக்கி எடுத்தல்ல, ஒரு டீச்சர், ஒரு அப்பா, ஒரு அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறது போல ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து இதுவரைக்கும் உன்னை வளர்த்தினது நான் தானே. இந்த உலகத்துல உன்னை பெற்று வளர்த்தின அப்பா கூட இது தப்பு, இது சரின்னு சொல்லல. ஆனா நான் உன்னை முன்னாடி உட்கார வச்சு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தினல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் செஞ்சன. ஆனா என்னை விட்டு மாயை பின்பற்றுவதற்கு, ஆனா என்னை விட்டு போய் என்ன நீ ஜெயிச்ச? எதை நீ பெற்றுக்கொண்ட? எது உனக்கு கிடைச்சிருச்சு? ஒண்ணுமே இல்லைல்ல. கிருபை 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 கிருபை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தமன் மீது வைத்திட்ட வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஒன்றும் புரியலை, சித்தமன் மீது இன்னும் வாழ தெரியலை. தேவனே
உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எனக்கு முன்னாடி இருக்கிற இருளை அகற்றி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டுன்னு என்னை நிரூபிக்குது. நம்பர் 2, உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம் எனக்கு முன்பாக இருக்கிற மரண வாசனையை என்னை விட்டு அகற்றி என்னை வாழ வைக்குது. நம்பர் 3, உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்னை சுற்றி எனக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை எனக்கு தருகிறது. இன்னைக்கு 7ஆம் நாள் ஒரு அருணோதயம், நமக்காக ஒரு அருணோதயம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும், எவ்வளவு பெரிய இருளிலே இருக்கிற மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியினுடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும் நம்மை சுற்றி வந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி, என் மேல், என் பிள்ளைகள் மேல், என்னுடைய வாழ்க்கையின் மேல் இப்போ 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 praise, praise. இந்த 7ஆம் நாளிலே அக்கினியாய், அக்கினியாய் பிரசன்னத்தோடு ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் மேலும், சன்னதி மேலும் இப்போ 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 எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், நான் உனக்கு முன்னே போய் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இப்போ 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 அந்த இருள் வெளிச்சமாய் மாறுவதாக, அந்த எதிர்கால இருள் இப்பொழுது வெளிச்சமாய் மாறுவதாக. வல்லமை, உங்க வல்லமையை இவங்க அனுபவிக்கட்டும், உங்க வல்லமையை எங்க பிள்ளைங்க அனுபவிக்கட்டும், எங்க வல்லமையை எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த வல்லமையை பார்க்கட்டும், அந்த வல்லமையை பார்க்கட்டும். இப்போ இந்த 7ஆம் நாள் இயேசுவே, உங்க வல்லமையோடு எங்க குடும்பத்தில், உங்க வல்லமையோடு எங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வல்லமை, வல்லமை, வல்லமை. எங்க கண்கள் உங்க வல்லமையை பார்க்கட்டும், உங்க பிரகாசத்தை பார்க்கட்டும், வெளிச்சத்தை பார்க்கட்டும். ரித்தலரம் தனரல தோரோ சேகரல தோரோ லோடோரோ. நல்லவர், 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 நல்லவர். ஆமென் சொல்லுங்க மக்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். Thank you Holy Spirit. கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று பயத்தினால் அலறினார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா இருக்குது, கப்பல் மூழ்கத்தக்கத. ஆனா ஆண்டவர் வந்து நிற்கிறார். பார்த்த உடனே ஆண்டவர் சொல்ற, நான் தான், பயப்படாதீங்கன்றார். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நீரே ஆனால், அதே கடல், அதே கொந்தளிப்பு,
கடலுடைய கொந்தளிப்பு மாறல, சீற்றம் மாறல, அலை அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அந்த கடலுடைய தண்ணீரை பார்த்து பயப்பட்ட பேதுரு, இதுவரைக்கும் அந்த தண்ணீரை பார்த்து கலக்கமா இருந்த பேதுரு, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட, நீரா இருந்தா நான் நடந்து வரட்டுமா? கர்த்தர் நடந்து வா அப்படின்னாரு. அந்த ஜலத்தின் மேல் பேதுரு நடந்தான். நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய படகு ஒருவேளை நடுக்கடல்ல இருக்கலாம். இந்த அதிகாரத்திலையும் 3 நீங்க வாசிக்க முடியும். 1 நடுக்கடல், 2 4ஆம் ஜாமம், 3 பலத்த காற்று. 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நடுக்கடல், 25வது வசனத்துல 4ஆம் ஜாமம், 30வது வசனத்துல பலத்த காற்று. ஆனா ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நடுக்கடல்ல 4ஆம் ஜாமத்துல அடிக்கிற பலத்த காத்துல இயேசு நடந்து வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லு. இயேசு நடந்து வந்தார். இயேசு நடந்து வந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நடுக்கடல்ல நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கலாம். நடுக்கடல், கடலுடைய ஓரம் இல்ல, கரையை பார்த்துட்டோம் அப்படின்றல, நடுக்கடல்ல கப்பல் தத்தளிக்குது. நடுக்கடல், இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. ரெண்டும் கட்ட ஒரு வாழ்க்கையில நான் தவிக்கிறேன். இதை பண்ணவா, அதை பண்ணவா, இதை செய்வா, அதை செய்வா, எனக்கு ஒண்ணுமே புரியல. வைக்கிறதா விடவா, எடுத்துக்கொள்றதா இல்லையா? நடுக்கடல்ல இருக்கிறது மாதிரி ஒரு அனுபவத்துல யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜெபம் முடியும் போது இயேசு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு. நடுக்கடலா இருந்தா கூட, யாருமே பார்க்க முடியாத நடுக்கடலா இருந்தால் கூட, யாருமே காப்பாற்ற முடியாத நடுக்கடலா இருந்தால் கூட, உதவி செய்கிறதற்கு அழைப்பதற்கு யாருமே இல்லாத நடுக்கடலா இருந்தா கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், அந்த சூழ்நிலையிலே, அந்த நடுக்கடலிலே நீ சிக்கி இருக்கும் போது உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு விரோதமாய் அடிக்கிற புயலை அமர்த்துவதற்கு இயேசு உன்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் நடந்து வருகிறார். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அருணோதயம். நடுக்கடல்ல தத்தளிக்கிற அப்பொழுது கர்த்தர் நடந்து வந்தார். சோ 4ஆம் ஜாமம் அப்படியே கும்மிருட்டு, யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், இரவு, எதையுமே செய்ய முடியாதது, எதுவுமே என்னால பண்ண முடியாது பாஸ்டர், எல்லாமே இருண்டு போயிருச்சு. யாரை கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. யாரையும் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் அந்த கடல்ல உன் கூட பிரயாணம் பண்றதற்கு இயேசு வரார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் இயேசு எனக்காக இந்த யுத்தத்தில் கடந்து வருவார். இந்த கடல்ல கடந்து வருவார். இந்த சூழ்நிலையில கடந்து வருவார். என் தேவன் எனக்காக செய்வார். எனக்காக அவர் நடந்து வருவார். எனக்காக நடந்து வருவார். அவர் என்னை மறக்கல. அவர் என்னை மறக்கல. அவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். Thank you Jesus. ஒரு 10 டைம் அறிக்கை செய்ய போறேன். நடுக்கடல், 4ஆம் ஜாமம், பலத்த காற்று. ஆண்டவரே, நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் எனக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்வார். சோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இன்டிமேசி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, இந்த 7 நாட்களும் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு கீவேர்டு இருக்குப்பா. வாலிப தம்பி, ஒரு கீவேர்டு இருக்குது. நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும், நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணுமா,
பேசின 7 நாட்கள் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தமும் சிலருக்கு வெறுமையா திரும்பிடும், சிலருக்கு மாறவே மாறாது. ஆனா யாருக்கு இது நடக்கும் தெரியுமா? அவரோட உண்மையான உறவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சாத்தியம், இது கண்டிப்பா நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். 4ஆம் ஜாமமா இருந்தாலும், நடுக்கடலா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் எனக்காக நடந்து வருவார், எனக்காக நடந்து வருவார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் எனக்காக நடந்து வருவார். சத்தமா சத்தமா அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் எனக்காக நடந்து வருவார். ஓ, நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் கடலின் நடுவிலே யாரும் வர முடியாத இடத்திலே எனக்காக அவர் நடந்து வருவார். காற்றை அமர்த்துவார், கடலை இறையாதே என்று சொல்லி என் பிரயாணத்தை சமாதானமான பிரயாணமாய் மாற்றுகிற உன்னதத்திலிருந்து உதித்த அந்த அருணோதயம் என்னை காப்பாற்றுவதற்கு இதோ வருகிறதே. நடுக்கடலா இருந்தாலும், 4ஆம் ஜாமமா இருந்தாலும், ஓ பலத்த காற்றா இருந்தாலும், என் தேவன் எனக்காக நடந்து வருவார். அறிக்கை செய்ய 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 நிறைய பேருடைய வாழ்க்கை மாறுகிறது. இதோ நடுக்கடலில் இருந்து அந்த பிரயாணத்தை கர்த்தர் தொடர ஆரம்பிக்கிறார். அந்த பலத்த காற்றிலிருந்து விடுதலை ஆக்கி அந்த கப்பலை அது போக வேண்டிய தூரத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். இல்லை, இனி உன்னுடைய கப்பல் தத்தளிக்க போவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் கடலின் மேல் நடந்து வருகிறவர். அந்த கப்பலிலே ஏறி, உன்னுடைய வாழ்க்கை படகிலே அவர் ஏறி உங்களோடு பிரயாணம் பண்ணி நீங்கள் போக வேண்டிய அந்த தூரத்திற்கு உங்களை கொண்டு போகிறதற்கு உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் இப்பொழுது அந்த பலத்த காற்றின் நடுவே அந்த காற்றை பிளந்து கொண்டு, ஓ ஹல்லேலூயா, அந்த காற்றை விட வல்லமை பொருந்தியவராய், அந்த கடலை விட வல்லமை பொருந்தியவராய் இயேசுவின் நாமத்தினால சத்துரு விழுந்தான், பிரச்சனைகள் விழுந்தது, சூழ்நிலைகள் விழுந்தது. காற்று அவருக்கு எதிராய் நிற்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே, உம்மை ஆராதி. திரும்ப திரும்ப என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. திரும்ப திரும்ப சொல்லுவோம். Praise Jesus. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி உம்மை ஆராதிப்பேன்.
நன்றியப்பா. நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. இந்த 7 நாட்களும் எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தைரியப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உம்மோட சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடலன்னு உறுதிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரமா என் தேவன் எனக்காக ஏதாயிலும் ஒன்றை செஞ்சிட்டாரு. நான் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார். சீக்கிரத்துல ஒரு நாள் எங்க பிள்ளைங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்களையே நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் எட்டாத உயரத்துல எங்க பிள்ளைகளை கொண்டு வச்சு நீர் அலங்கரித்து அழகு பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ். நன்றியப்பா. இந்த இரக்கம் செய்வரை கூட்டத்தினுடைய இந்த 7வது நாள் இந்த சத்தம் என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் பரலோகத்திற்கு நேராய் கடந்து போக போக எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை பொல்லாத கிரியைகளும் அழிந்து தரைமட்டமாகிறதற்காக நன்றி. நடு கடலாய் இருந்தாலும் பலத்த காற்றாய் இருந்தாலும் நடு ஜாமமாய் இருந்தாலும் கடல் மேல் நடந்து வருகிற கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்காய் இரக்கம் செய்கிறதற்காய் நன்றி. வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நான் மறைக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக, ஆண்டவருடைய நிழல் கூட இருப்பதாக, உங்களோட நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றி. விசேஷமாக இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்திலே சர்ச்சிலையும் இன்னும் நேரலையில் லைவ்ல அதற்கு பிறகு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ப்ரேயர் ஆயில் இந்த 7 நாட்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ உடனே கொடுக்க முடியாது. சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வீடுகளுக்கு வரும்போது நாங்கள் தர்றோம். ஆன்லைனில் யாருக்காவது முக்கியமானவங்க தேவைப்பட்டால் அந்தந்த ஊருக்கு நாங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தருவதற்கு பிரயாசம் எடுக்கிறோம். வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வர முடியாத தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது பெங்களூர் அந்த மாதிரி சென்னை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கு வந்து யூத்து தம்பிகளுக்காக வந்து தங்கச்சிகளுக்காகவும் ஒரு சின்ன ஒரு புது ஆப் ஒன்று. இது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். அருமையான பிரதர் சைமன், பிரதர் சாம் இவங்க வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. பட் ரொம்ப இது சும்மா ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய இதுவாக இருக்காது. பட் இதிலேருந்து போக 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 வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல இதில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். இதோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா டெய்லி வந்து உங்களை வந்து தேற்றுகிற ஆலோசனைகள், நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அவர்களுடைய அந்த கொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய சில வேர்டிங்ஸு, இது எல்லாத்தையுமே டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அதில் வந்து யூத்துக்காக தனியாக கொடுக்குற செய்தியை வந்து அந்த யூடியூப்னுடைய லிங்க் அங்கே கொடுத்துட்டோன்னா நீங்கள் யூத்து மட்டும் அந்த செய்தியை கேட்குறது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். மூன்றாவதாக உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்காக ஒரு வாழ்த்துதல் செய்தியை கொடுக்கறதற்காக இந்த ஆப் மூலமாக நாங்கள் வந்து அதுக்காகவும் முயற்சி எடுக்கிறோம். அதற்கு பிறகு வந்து இந்த திருமணமாகிற பிள்ளைகளுக்காக மேரேஜ் கவுன்சிலிங் ஒன்று இதன் மூலமாய் செய்வதற்காக முயற்சி எடுக்கிறோம். அது அப்புறம் நியூ கப்பிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ திருமணமாகி 1 year 2 years 3 years அவங்களுக்கும் வந்து இதன் மூலமாய் சில கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் இதை வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த ஆப்பில் வந்து வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஒரு 100 days கண்டினியூவாக ஜூம் மீட்டிங் இரவில் வந்து சரியாக வந்து 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் 1 hour வந்து ஜூம் மீட்டிங்கில் 100 days அப்படின்னா உங்களை மாற்றும் 100 நாட்கள். அந்த 100 daysல உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலாம், எந்த வேலையை செலக்ட் பண்ணலாம், ஆண்டவரோடு நடக்கிறது எப்படி, இது எல்லாத்தையுமே அந்த 100 daysல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அதுக்காகவும் இதை வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை எப்படி நீங்கள் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன்
பண்ணுறது அப்படின்னா ஃப்ரீ தான். இது ஒன்றும் காசெல்லாம் இல்லை. இது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த நீங்கள் ப்ளே ஸ்டோர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போனால் வந்து அதை பண்ணலாம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்னு அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் போய் வந்து உள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சிலது கேட்பாங்க. அதில் வந்து ஃபோன் நம்பரும் உங்களுடைய பின்கோடும் ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து வெளிநாட்டில் வெளி தேசங்களில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பருக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கண்ட்ரியினுடைய நம்பரை செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய பின்கோடு நம்பர் இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இது இருந்துச்சுன்னா உங்களை அதை முக்கியமாக வச்சுருக்கிறோம். அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மற்றதெல்லாம் உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோட்டோஸு, உங்களுடைய பிறந்த நாள், இந்த டீட்டெயில்ஸை கேட்கும். அப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அதில் காமிக்கும். அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக உங்களை ப்ரேயரில் இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அப்புறம் நம்பர் 2 ரெண்டாவது வந்து எங்கன்னா, நீங்கள் கியூஆர் கோடு ஒன்று இருக்குது, இங்கே இருக்கும். இல்லைனா வருகிற வாரத்துலேருந்து சர்ச்சில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதில் புக் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு இது ரெண்டுக்குமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 8222811102 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்கன்னா கூட உங்களை வந்து நாங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு ஆட் பண்ணிடுவோம். 8222811102 அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இது எதுவும் தெரியாதவங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணும்படியாக கேட்குறேன். ஸோ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். இது முயற்சி. இன்னொன்று வந்து சர்ச்சுக்காக ஒரு வெப்சைட்டும் அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். பிரதர் கிருபாகரன் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உமா சிஸ்டர் அவங்களுடைய பிரதர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே சீக்கிரத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபையினால் ஸோ இது முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இது வந்து ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஆனால் ஒரு பெரிய மரமாக இருக்கணும். இது ஒரு கடுகளவு விதை. ஸோ இது லட்சக்கணக்கான வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக மாறணும். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஸோ மரணம் அடைகிறதுக்கு உள்ள ஒரு பெரிய யூத்து ஒரு டீமை கர்த்தருக்காக உருவாக்கிட்டு போனோம். அதற்கு ஆண்டவர் என்ன நம்பணும், என் கூட சேர்ந்து உழைக்கிற பிள்ளைகளை நம்பணும். ஸோ இதெல்லாத்தையும் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்த, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண பிரதர் சைமன், பிரதர் சாம், பிரதர் பால் கிருபாகரன் அவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க, கர்த்தர் இதை அங்கீகரிங்க. இதன் மூலமாய் அநேக வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இது பல இடங்களுக்கு போய் சேரணும். பல ஜனங்கள் சாட்சி சொல்லணும். இந்த மாதிரி நான் இந்த ஊழியத்து நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன், இது ஒரு சரியான நேரத்தில் எனக்கு ஒரு கவுன்சிலிங்காக இருந்துச்சு, இந்த வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் ட்ராக்கு சேஞ்ச் ஆகிருப்பேன், ஆண்டவராக இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை அங்கீகரித்தார் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சாட்சி சொல்லி இது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோடு, ஆண்டவரே இது எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக, உங்க நாமத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்காக கர்த்தர் ஆண்டவரே உலகத்தில் இந்த மீடியா மூலமாய் சத்ரு எவ்வளவு களைகளை விதைக்கிறான், எவ்வளவு அசுத்தங்களை விதைக்கிறான். ஆனா இந்த மீடியா மூலமாய் உங்க ராஜ்ய பணியை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் நீர் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை பெருக பண்ணுங்கப்பா. இதனுடைய ஆலோசனையை கர்த்தர் தாங்க ராஜா. இதற்கு முன்னின்று செய்த பிரதர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சைமன் அவர்களுக்காக, பிரதர் சாம் அவர்களுக்காக, பிரதர் பால் அவர்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரதர் ஜோசப் அவங்களுக்காக, அவங்க டீம் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருத்தருக்காக நன்றி அப்பா. கர்த்தர் அந்த பிள்ளைகளை இன்னும் ஞானத்தினாலே நிரப்பி இந்த ஊழியத்தை ரொம்ப அழகாய் செய்து கொண்டு கொடுக்கிறதற்கு பலத்தையும் சத்துவத்தையும் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சகல நாடுகளிலேயும் இந்த ஊழியம் போய் சேருவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவத்தை கட்டளையிடுவீராக.
எங்களுடைய இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகள் மேலும் தங்கச்சிமைகள் மேலும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் கரம் இறங்குவதாக. ஓ, உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம் இப்பொழுது எங்க வாலிப தம்பி தங்கச்சினுடைய கையை பிடிச்சு இன்னையிலிருந்து எங்க பிள்ளைகளோடு நீ டிராவல் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபர்கள் ஊழியர்களாய் மாறட்டும், தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும், மிஷனரிகளாய் மாறட்டும், சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் மாறட்டும், லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நல்ல பிள்ளைங்களா இருக்காங்கப்பா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களா இருக்காங்கப்பா ஆண்டவரே, நம்பி வாழ்றாங்கப்பா. ஆனா அவங்களுக்கு திருமண தடை வேண்டாம்பா, சீக்கிரமா இனி காலதாமதம் இல்லைன்னு சொல்ற அளவிற்கு. எத்தனை நாள் அவங்க நிறைய பேருக்கு என்ன எதிர்காலம்னே தெரியலப்பா, என்ன எதிர்காலம்னே தெரியலப்பா. 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசாச்சு, என் எதிர்காலமே இன்னும் பிக்ஸ் ஆகலன்னு சொல்றாங்கப்பா. ஆனா உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்கு ராஜாத்தி மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த மகனுக்கு ராஜா மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில நிலைவரத்தை கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையை கேட்டா கர்த்தர் 3 பிள்ளைகளை கூட கொடுத்து ஆசீர்வதிக்கவல்ல. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அந்த கடன் பிரச்சனை மாறட்டும்பா, மாறட்டும்பா. அந்த பண பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவியினுடைய பிரிவினை மாறட்டும் ஆண்டவரே. அந்த வியாதிகள் முழுவதுமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க என்னென்ன இன்னைக்கு சொன்னீங்கல்ல, அந்த சகரியா எழுதுகிறதற்காக ஒரு ஸ்லேட் மாதிரி ஒன்ன வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதுல எழுதி இந்த மகனுக்கு யோவான் அப்படின்னு பேர் வைங்கன்னு அவன் எழுதி முடிக்கவே அவன் வாய் திறந்தது மாதிரி, அற்புதம் நடந்தது மாதிரி. என் பிள்ளைங்க ஆன்லைன்ல அந்த ஜப குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும், எழுதி கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும். இதுவரையிலும் என் பிள்ளைகள் எழுதின அத்தனை ஜப விண்ணப்பத்திற்கும் பதில் வரட்டும், பதில் வரட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபையை வளர்த்துங்க ஆண்டவரே. இந்த கம்ஃபர்ட் திருச்சபை உலகத்திற்கே சாட்சியாய் மாறட்டும். எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கி இருக்கிற அந்த கடன் சீக்கிரமா அடைக்கப்படணும் ஆண்டவரே. நாங்க 3 வருஷம் அப்படின்னு டார்கெட் பண்ணி இருக்கிறோம். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ள அதை முடிக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்க வருகை தாமதிக்கும்னா ஒரு 100 திருச்சபைகளை உருவாக்குறதற்கு எங்க திருச்சபையை நீங்க நம்புறதற்காக ஸ்தோத்திரம். எங்க திருச்சபையை நேசித்து பல நாடுகள் பல ஊர்களில் இருந்து உதவிகளையும் ஜபங்களையும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரே பாட்டை பாடி நான் ஜெபித்து முடிக்க போறோம். அப்படின்னா பாட்டை பாடி ஆமென் சொல்ல போறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, சனிக்கிழமை 2 ஆராதனை நடக்கிறது. வருகிற குட் ஃப்ரைடே சர்வீஸ் சரியாய் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு வச்சிருக்கிறோம். ஈஸ்டர் ஆராதனையும் அதே போல ஒரே ஆராதனை காலையில் வச்சிருக்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தினுடைய குட் ஃப்ரைடே ஈஸ்டரை ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் மாற்றி தருவோம். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகான பாடல் அந்த 91வது சங்கீதம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன். இந்த பாட்டை மட்டும் பாடிட்டு ஆமென் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். சேர்ந்து கரங்களை எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரம சிவாவின்
சந்தோஷத்தோடு சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், என் கோட்டையும் அரணுமானார். அவர் சத்தியம் எனக்கு பரிசையும் கேடமும், என் நம்பிக்கையும் அவரே. தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும், என் நம்பிக்கையும் அவரே. சீத்தையின் அடைக்கலம் இரவின் பயங்கரத்திற்கோ, பகலில் பறக்கும் அம்பிற்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன். கைகளை மேல ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவன் தாவரவே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவன் தாவரவே, அவர் செட்டையின் கீழே என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏற்றிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏற்றிடுவார். கடைசியாக ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலே என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவ கரங்களை தட்டி ஒரு 10 விசை இயேசுவே, 2வது விசை சத்தமா இயேசுவே, 3வது விசை இயேசுவே, 4வது விசை இயேசுவே, 5வது விசை இயேசுவே, 6வது விசை இயேசுவே, 7வது விசை இயேசுவே, 8வது விசை இயேசுவே, 9வது விசை இயேசுவே, 10வது விசை உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயமாகிய இயேசு. கரங்களை தட்டி Thank you Jesus, thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.